ஹலோ சார், நாங்கள் ரொம்ப அகதியில் இருக்கோங்க சார். சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு வயசு 75. எங்களுக்கு எது சரி பார்த்து ஒரு உதவி செய்யுங்க சார். நாங்கள் வீடெல்லாம் இடிஞ்சு போச்சுங்க சார். ஏதோ உங்கள் கடவுள் நேற்று எங்கள் உயிர் கிடக்கு. நாங்கள் செத்துட்டோம்னா நீங்கள் உங்கள் கையினால வந்து தூக்கி போடுங்க. மிச்சம் புள்ள குட்டிக்கு அல்லாடு சாப்பாட்டு கூட இல்லாமல் நாங்கள் வீட்டில் லைட்டு வீடெல்லாம் தண்ணி வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கூட வழி இல்லாமல் சப்பாத்து உடுப்பெல்லாம் தண்ணியில் போகுது. நாங்கள் வீட்டு லைட்டு வீடெல்லாம் தண்ணி வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கூட வழி இல்லாமல் சப்பாத்து உடுப்பெல்லாம் தண்ணியில் போகுது. அதனால எங்களுக்கு வர்ற நிவாரணத்தை எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க. நாங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்கிட்டும் தவிக்கிறோம். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சாமான் வாங்க வழி இல்லாமல் அதுகளுக்கு படுப்பு கூட இல்லாமல் போயிடுச்சு. எங்களை வந்து யாருமே பார்க்கல. அதனால வேண்டி நாங்கள் புள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு பெரிய சிரமத்தில் இருக்கிறோம். அசோஸ் மக்கள்லையும் எதுவுமே எங்களுக்கு தோட்டத்தில் வேலை செய்கிறனால கிடைக்க மாட்டேங்குது. அதனால தயவு செய்து எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி எங்களையும் வந்து கொஞ்சம் பாருங்க. எங்களுக்கு இவ்வளவு நாள் ஒன்றுமே கொடுக்கல. தயவு செய்து நீங்கள் தோட்டத்தில் 25ஆம் தேதியிலேருந்து இதுவரை எங்களுக்கு வேலை வெட்டி ஒன்றுமே இல்லை. தோட்டமே மணிக்கேட்டையை பொறுத்தளவில் எல்லாமே போய் தான் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு ஒரு ஏதாவது கொடுங்க. எவ்வளோ நாளும் நாங்கள் வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டில் தான் இருக்கிறோம். கொடுக்குற நிராணத்தில் எங்களுக்கும் கொடுங்க. அசம சளியிலையும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. மிச்ச பேத்துக்கு நிப்பாட்டிட்டீங்க, எங்களுக்கெல்லாம் அறவே இல்லை. இன்னைக்கு தான் வேலைக்குன்னு வந்திருக்கோம். அதுவும் பயந்து தான் நாங்கள் வேலை செய்கிறோம். ஏதாவது நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு உதவியை செய்யணும். ரோட்டுக்காட்டில் பஸ்ஸுக வேலை இல்லை. நாங்கள் போயிட்டு எங்கே சாமான் வாங்குறது, என்னத்தை சாப்பிட்டு நாங்கள் வேலை செய்கிறது. அதனால பொதுவில் ஒரு இதுகளுக்கே கொடுக்காம எல்லாத்துக்கும் கொடுங்க. வேலை செய்கிறவங்க வேலை இல்லாதவங்க அவ்வளோ பேத்துக்கும் கொடுங்க. எங்களுக்கு 200 அடிக்கு மேலே போயிடுச்சுங்க. எங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் அனாதி மாதிரி கிடக்குறோங்க. எங்களுக்கு என்ன இருக்கு, யாரும் வந்து எந்த சாமானையும் எங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க. எங்களுக்கு யாருமே உதவிக்கிறதே இல்லை. எங்களுக்கு இந்த வீடு வசதி நீங்கள் தான் பார்த்து கொடுக்கணும். எங்களுக்கு நாங்கள் அனாதி மாதிரி பட்டினியாக கடந்து சாகுறோம். வேலை வெட்டியும் இல்லைங்க. எங்களுக்கு வேலை வெட்டியாக ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் என்ன செய்யறது? 200 அடிக்கு நாட்டுக்கு போயிரும் போல இருக்குங்க. கொஞ்சம் மழை பெஞ்சாலும் தண்ணி ஆறு மாதிரி பெருகுதுங்க. நாங்கள் எப்படி இருக்கிறது? சாப்பாடு போக்குவரத்து ஒன்றுமே இல்லைங்க. வசதி இல்லை, ஒன்றும் இல்லை எங்களுக்கு. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? புள்ள குட்டியால வச்சுக்கிட்டு ஒரு வயசு போன மனுஷனையும் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன அவதிப்படுறோங்க. நாங்க தொழுவ பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட உடப்பலாத்த பிரதேச சபையில் அங்கம் வகிக்கும் லெவலன் துப்புரச தோட்டத்திலிருந்து தோட்ட குடிமகன் ஒருத்ததாங்க பேசுறேன். என் பேர் ஆறுமுகம் ராமச்சந்திரன் ராம். என்னன்னு கேட்டா, இந்த அனர்த்தத்துல துப்புரச பிரிவுல 7 தோட்டங்கள் இருக்குது. அந்த 7 தோட்டங்கள் ஐயா வந்து இந்த அனர்த்தத்துல பாரிய வெடிப்பு வந்து கிட்டத்தட்ட 10 நாட்களாக கரண்ட்டும் இல்லை. அதுக்கு ஒருபாடு பல கிராம செயலகர் எங்கட வசமா லெவலன் திட்டவல குப்புராச HM CG GK அதுல கிட்டத்தட்ட 180-200 இடைப்பட்ட குடும்பங்கள் வந்து அந்த வீட்டுகள்ல இருக்க இல்லாம, அதுல முக்கியமா சொல்ல போனா 140 குடும்பம் இருக்க HM டிவிஷன் வந்து ஃபுல்லாவே தாளிறங்கி காட்டு பகுதி அப்படியே வந்து பாரிய வெடிப்புகள்லாம் வந்திருக்கு. அதை நேரடியா வந்து பார்க்கணும். இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதியோ அல்லாட்டி எங்கட வசமையில உள்ள 3 வசமையில உள்ள கிராம செயல்களுக்கு உள்ளுக்கு நுழையலாக்கான பாதைகள் இல்லை. அதாவது அவங்களோட வீடுகளும் இந்த பகுதியில் அதெல்லாம் இறங்கி இருக்குதுன்னு சொல்றாங்க. நாங்க பல பேரை தொடர்பு கொண்டா இன்னும் இதுவரைக்கும் வரல. அரசாங்கத்துல கொடுக்குற நிவாரணம் கூட சரியா இந்த பகுதி மக்களுக்கு வந்து செல்ல, அது சரியான கவலையா அளிக்குது. அதே மாதிரி லெவலன் குரூப்ல வந்து நீர்பொரஸ்ல 20 குடும்பங்கள் கிட்டத்தட்ட அந்த லயங்கள் 200 அடிக்கு கீழே இறங்கி இருக்குது. பெரிய பாரிய குழிகள் இருக்கு, வெடிப்புகள் இருக்கு. இதனால மக்களை நாங்க முன்கூட்டியே கோயில்ல போட்டோம். அதே மாதிரி திட்டவலையில ஒரு டிவிஷன் அப்படியே ஃபுல்லா நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். அந்த திட்டவலைங்கிற இடத்துல கிட்டத்தட்ட பாரிய வங்கோன் வெடிச்சு இறங்கி அந்த மக்கள் கோயில்ல இருக்காங்க. அதே மாதிரி HM ஜனவுதான கம்மானுங்கிற ஒரு இலக்குல 20 நம்ம சகல இன மொழி பேசுற மக்களும் கலைவாணி பாடசாலையில இருக்காங்க. அதனால இந்த உதவியை யாராவது தேடி பார்த்து உண்மையை அறிஞ்சு பாதிக்கப்பட்ட மக்களும் அதோட பாதிக்கப்பட்டு இப்போது மலையகத்துல இருக்க அனைத்து மக்களுக்கும் வேலை இல்லாம அன்றாட தேவைக்கு போனவங்களும் ஒரு லட்சத்துல முடங்கி கிடக்குறாங்க.
இந்த நேற்றைய தினம் தான் இந்த எங்கட ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட 27ஆம் தேதிக்கு இப்போ மின்சாரம் வந்துச்சு. அதனால தான் நாங்கள் யாருக்கும் தொடர்புபடுத்த, அதனால தான் சில அரச ஊழியர்கள் உள்ளுக்கு வர இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் அன்றைக்கோ அதுக்கு பிற்பாடு ஒரு 3 நாளைக்கு புக்குராச போலீஸ் வசமத்தில் ஒருத்தர் வந்து மட்டும்தான் தகவலை எடுத்துட்டு போனாரு. அதுக்கு பிற்பாடு மக்களுக்கு நிவாரணம் எந்த பொருட்களுமே வரல. எங்களுக்கு நிவாரண தேவாட்டியும் அடுத்த மழைக்கு முன்னுக்கு பாதுகாப்பு இல்லாத இடங்களை உறுதி செஞ்சு அந்த எமது தமிழ் பேக்கும் மக்கள் உட்பட இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஏதாவது நல்ல வழியை செய்யுமாறு கேட்டுக்கொள்வது. உண்மையை அறிஞ்சு தேடி பார்த்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காவது ஏதாவது நிவாரணத்தை வழங்குவாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். நாளைக்கு எமது சொந்தங்கள் பெரும் மழை ஏற்பட்டால் இருக்குமா என்ற ஒரு சந்தேக கவலையுடன் தான் ஐயா நான் உங்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ தகவல்களை சொல்லிட்டீங்க, நன்றி. அதுக்கு முதல் இப்போ இதுவரையும் ராணுவ அதிகாரிகள் யாரும் வரக்கூடியதா இருந்தா மீட்பு குழுவினர் யாராவது உதவுறதுக்கு யாரும் அந்த பகுதிகளுக்கு வந்தாங்களா, வர முடியாம இருக்காங்களா, ஏதும் தகவல்கள் இருக்கா? ஐயா, இதுவரைக்கும் நேற்றைய முந்தைய தினமும் ராணுவ அதிகாரிகள் இந்த எங்களது பிரதான பாதையில் மொபைல் ஊடாக சென்று ஒரு சில வேலைகளை பிரதான பாதைகளை தற்பொழுது ஓரளவு சிறு வாகனங்கள் செல்வதற்காக தற்போது துப்பர செய்து மண் மூட்டைகளை நிரப்பி அதுக்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். ராணுவ அவர்களுக்கும் நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் எங்களது சமூகம் இன மக்கள் சார்பாக நன்றி சொல்லணும். காரணம் என்றால் திருவியல்களில் சரி, டவுன்களில் சிறு பிள்ளைகள் பெனடோல் மற்றும் பால்மா போன்றவைகளை பெற்று வருவதற்கான இந்த பாதையை திறந்து வைத்து அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர்களும் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பிரதானமாக புப்புராச கலா ஊடாக வரும்போது புப்புராசையில் இருந்த ஐயா பன்னிரத்தன பாதை கம்பளை பாதை தற்பொழுது இன்னும் சீர் செய்யவில்லை ஐயா. சரி, ஓகே ராமச்சந்திரன் அவர்களே, இப்ப நீங்க கொடுத்த தகவல்கள் எல்லாத்துக்கும் நன்றி. நீங்க பாதுகாப்பாக இருங்க எல்லாருமே. நாங்க உடனடியா கொழும்பில் இருந்து சரி அல்லது கண்டி மாவட்டத்திலிருந்து சரி உதவுறதுக்கு யார் இப்ப நிறைய தன்னார்வலர்கள் ரெடியா இருக்காங்க. நாங்க ஒவ்வொருவரையும் தொடர்பு கொண்டு யாருக்கு உடனடியா அந்த பகுதிகளுக்கு வர முடியும்னு பார்த்துட்டு அவங்களோட விவரங்களை நாங்க உங்களோட பகிர்ந்து கொள்வோம். இப்ப லங்கா ஸ்ரீக்கு நீங்க சொல்லிருக்கீங்க, நாங்க இதனூடாக உரிய அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு செல்ல நாங்க தயாரா இருக்கோம். நன்றி. ஹலோ சார், நாங்கள் ரொம்ப அகதியில் இருக்கோங்க சார். நாங்கள் உப்பராசி நடுக்கணக்கில் இருக்கோம். சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு வயசு 75. நான் நடக்க கூட இல்லாமல் அங்கிட்டு போயிட்டு அலமோதுறேங்க சார். பிள்ளையெல்லாம் கல்யாணம் கட்டி போயிட்டு எல்லாம் நெல்லம் பயிலெல்லாம் அது எல்லாம் அகதியில் தாங்க சார் இருக்குது. வீடு வாசல் இல்லாமல் எங்கிட்ட எங்களுக்கு எது சரி பார்த்து ஒரு உதவி செய்யுங்க சார். நாங்கள் வீடெல்லாம் இடிஞ்சு போச்சுங்க சார். ஏதோ உங்கள் கடவுள் பண்ணிட்டு எங்கள் உயிர் கிடக்கு. நாங்கள் செத்துட்டோம்னா நீங்கள் உங்கள் கையினால வந்து தூக்கி போடுங்க. அது தாங்க சார் சொல்லலாம். நாங்கள் மற்ற ஒன்று சொல்லலாங்க சார். நான் புப்புராசிலேருந்து ஜோர்ஜ் பேசுகிறேன். எங்களுக்கு சரியான கஷ்ட நிலைமையில் இருக்கும். வீடெல்லாம் உடஞ்சி அடி மழையில் சாப்பாடு கூட வசதி இல்லை. பனி 5 ரோட்லேருந்து வர்றதுக்கு பாலம் உடஞ்சி ரோட்டெல்லாம் விலகி போயிட்டு மண்ணில் சரிஞ்சு போயிருக்குது. புப்புராசிலேருந்து அந்த புப்புராசி நடுக்கணக்கிலேருந்து பனி 5 ரோட்டுக்கு போயிட்டு 1 கிலோ அரிசி வாங்குறது கூட எங்களுக்கு நிம்மதி இல்லை. அதுவும் கடையில் கேட்டாலும் வச்சுக்கிட்டே இல்லைங்கிறாங்க. கடைகளில் குழந்தை ஆளுகளுக்கு வேணும் தான் இருக்காங்க. அப்படியும் புப்புராச போலீஸ்லேருந்து எங்களுக்கு சாப்பாடு சாமான் அனுப்புனதும் ஆள் பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு யாருக்குமே ஒன்றுமே கிடைக்கல. புப்புராச நடுப்புரியில் உள்ளவங்களுக்கு புள்ள குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு பெரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தான் அரசாங்கத்தில் எங்களுக்கு நல்ல உதவிகளை செஞ்சு இந்த மக்களை பார்க்கணும். நீங்கள் யாருமே பார்த்ததில்லை போல காலத்துக்கு. ஆராய்ச்சி நோனாமார்களும் ஒருத்தரும் வரல. அன்னைக்கு பெரிய தூரம் மட்டும் வந்துட்டு பேசாமல் போயிட்டார் பார்க்குறதுக்கு. எங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் இல்லை. மிச்சம் புள்ள குட்டியோ அல்லாடு சாப்பாட்டு கூட இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு என்ன சரி இந்த உதவியை செஞ்சு கொடுங்க. மிச்சம் நன்றியாக இருக்கும். எங்களுக்கு ரோட்டு வசதிகள் குறைவு, மண் சரிவு நிறையாவே போய்விட்டது. அதனால் எங்களுக்கு வாகனம் போக்குவரத்து உதவி இல்லாதனால எங்களுக்கு கடையிலும் அரிசி கேட்டால் 270 ரூபான்னு சொல்கிறாங்க. அதே போல் கடையில் போய்ட்டு கேட்டால் சிங்களாளுகளுக்கு ஒரு மாதிரி சாமான்ட்டு கொடுக்குறாங்க. எங்களுக்கு எது கேட்டாலும் காபோத்தை என்ன கூட கொடுக்க மாட்டேங்காங்க. அதனால் நாங்கள் இந்த மிளகை திரி வைத்துக்கொண்டு அந்த மிளகை திரியும் 70 ரூபா கொடுத்து வாங்கி தான் அதை வச்சு நாங்கள் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். 25ஆம் தேதியிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த மின்சார வசதிகள் எதுவுமே இல்லை எங்களுக்கு. நாங்கள் இருட்டில் தான் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அதனால இந்த பிப்ரவரிக்கு வர சாமான் எல்லாம் அப்படியே 5 ரூபாய்க்கு அங்கிட்டே அவங்க எல்லாம் பெற்றுக்கொள்கிறாங்க. எங்களுக்கு மேல் பிரிவுக்கு ரோட்டு இல்லாதனால யாருமே வரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க செத்து போயிட்டாங்கிறது கூட பார்க்குறதுக்கு ஒருத்தர் இல்லை. அதனால நீங்கள் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி புப்புராச நடிப்பிற்கு நீங்கள் அரசு அனுப்பி சரி பாருங்கள் நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்ட்டு. நாங்கள் எல்லாம் இருந்து ஸ்கூல்ல எல்லாம் இருந்து இப்போ 2 நாளாக வீட்டில் போய் நிம்மதியாக இருக்கோம். அதுவும் இந்த கரண்ட் மின்சார வசதி இல்லாதனால நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்கு வர்ற சாமான் எந்த சாமானும் கிடைக்க மாட்டேங்குது. இருந்து கொடுத்தாங்க. வெறும் கெம்பஸ் மட்டும் போட்டு அரிசி ஒரு 5 கிலோ வச்சு மட்டும் கொடுத்தாங்க. மற்ற சாமான் எந்த சாமானும் உருப்படியாக எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கலங்க.